நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். போலீஸோட பார்வையில ஒரு குற்றவாளியாகவும் மக்களுடைய பார்வையில ஒரு ஹீரோவாகவும் வாழ்ந்த சீவலப்பேரி பாண்டியை பற்றி இன்னைக்கு 2வது நாளா நம்ம பார்க்க போறோம். சீவலப்பேரி பாண்டியோட கூட்டாளியாக இருந்து கொலை செஞ்ச அனுபவங்களை பற்றி முண்டன் தேவர் விவரித்ததையும், மணியாச்சியில் தலைமறைவாக வாழ்க்கை நடத்திக்கிட்டே தன்னோட எதிரிகளை பழிவாங்க சீவலப்பேரி பாண்டி கொலை கொள்ளைன்னு செஞ்சுக்கிட்டு இருந்ததை பற்றி நேற்றைய நிகழ்ச்சியில் பார்த்துருந்தோம். சீவலப்பேரி பாண்டி அப்படிங்கிறவர் வாழ்ந்த அந்த திருநெல்வேலி பகுதியில் அந்த மக்கள் அவர் ஒரு ஹீரோவா பார்க்கிறத கூட புரிஞ்சுக்க முடியுது. பட் தலைமறைவு வாழ்க்கையாக அவர் போய் அந்த பூம்பாறை பகுதியில் இருந்திருக்காரு. அந்த பகுதி மக்களும் கூட அவரை ஒரு ஹீரோவாகத்தான் பார்க்கிறாங்க. தன்னை தேடி போலீஸ் வந்ததால மணியாச்சியில் இருந்து சீவலப்பேரி பாண்டி ஓடின இடம் கொடைக்கானல்ல இருக்கிற பூம்பாறை கிராமம். இங்க வாழ்ந்துகிட்டு இருந்த முத்துமாரி மணி தம்பதியை போய் உதவி கேட்டிருக்காரு சீவலப்பேரி பாண்டி. ஆரம்பத்தால் புருஷன் பண்ணிட்டு 2 பேர் மட்டும்தான் வந்தாங்க. ஆனால் அவங்க வரும்போது அவங்க கையில் ஒன்றுமே இல்லை, வெறும் ஆளாத்தான் கட்டின துணியோடு வந்தாங்க. அப்போ அப்படி வர்ற நேரத்தில் இங்கே வந்து எங்கள் வீட்டில் தான் அடைக்கலாம்னு கேட்டாங்க. சரின்னு தங்க வச்சோம். தங்க வைக்கும்போது சொன்னாங்க, எனக்கு ஏதாவது ஒரு தொகை கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு உங்கள் கடனை நான் அடைச்சிட்றேன்னு சொன்னார். அப்போ நாங்களும் கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அதனால் நாங்கள் கொடுக்க முடியல. வீட்டுகளில் பண்ட பாத்திரங்க நிறையா இருந்துச்சு. அதை வேணா தாரேன், நீங்கள் அடகு வச்சு என்ன வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவருக்கு அந்த பாத்திரத்துகளெல்லாம் எடுத்து கொடுத்தோம். பூம்பாறை கிராமத்தை பொறுத்த வரைக்கும் தன்னை அர்ஜுனன் கோனாரு அப்படின்னு தான் எல்லார்கிட்டையும் அறிமுகப்படுத்திக்கிட்டாரு சீவலப்பேரி பாண்டி. பூம்பாறை கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஓடி ஓடி உதவிகள் செஞ்சிருக்காரு. எல்லாரோடையும் மரியாதையா பழகி இருக்காரு. தாய பிள்ளை நல்லா பழகினார். இன்றைக்கி என் கூட பிறந்த சகோதரி மாதிரி தான். இன்றைக்கி நான் ஒரு கட்டத்தில் ரொம்ப உயிர் போகிற நிலமையில தான் இந்த இடத்துல இருந்தேன். 1/2 மணி நேரத்துக்குள்ள பூம்பாறையில் போய் மாத்திரை மருந்தை வாங்கிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வந்தார் என்னை பார்க்குறதுக்கு. வந்து என்னை டாக்டர் வச்சு காப்பாற்றி, அப்போ இவரும் இல்லை, எங்கள் பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பசங்க கூட்டிகிட்டு வந்து என் உயிரை காப்பாற்றினார். அதுலேருந்து அவர் மேலே நான் நல்ல நம்பிக்கையும் பாசம் வச்சுருந்தேன். என் கூட பிறந்த சகோதரன் தான். இன்றைக்கி அன்னையன்னு கூப்பிட்டோம்னா என்ன தாயின்னு தான் கேட்பார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன் தான். இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு அவர் நல்லவர் தாங்க. இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு அவர் கெட்டவரே கிடையாது. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, அவர் மாதிரி நல்ல மனுஷன் யாருமே கிடையாது. கொஞ்ச நாள்லயே கிராமத்திலேயே செல்வாக்கு மிக்க நபரா மாறி இருக்காரு அர்ஜுனன் கோணராக இருந்த சீவலப்பேரி பாண்டி. எல்லாரும் மதிக்கும்படியா இவர் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட இவரோட சில நடவடிக்கைங்க மட்டும் புதிரான தன்மையோடு இருக்கிறதா ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. அப்போ அவர் 2 நாயை வளர்ப்பார். வளர்த்தோன்னே அந்த நாய் நாங்கள் யாராவது இறங்கி போகும்போது வழியில் போனால் அது குலைக்கணும். குலைக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணிடுவார், அந்த நாயை உடனே வெட்டிடுவார், தலையை வீசி வெட்டிடுவார். இன்னும் இந்த நாயை எப்படி வளர்த்தேன், அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு கஞ்சி ஊற்றிருக்கோம், இந்த பயப்பில் குலைக்கலன்னு அந்த நாயை வச்சு எதுக்கு வைக்கணும் அப்படின்னு வெட்டிடுவார். அப்போ நாம் இவர் இப்படியெல்லாம் வெட்டார், இப்படி என்னடா அப்படின்னு இவரோட குணம் சரியில்லாமவே இருக்குது அப்படின்னு. ஒரு பக்கம் விவசாயம், இன்னொரு பக்கம் குதிரை போக்குவரத்துன்னு பூம்பாறையில் அவரோட வாழ்க்கை செழிப்பாக தான் நடந்துக்கிட்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் அடிக்கடி தன்னோட சொந்த ஊர் ஞாபகத்தில் சீவலப்பேரிக்கு போய் வந்துகிட்டு இருந்திருக்காரு. சீவலப்பேரியில் இருந்த வரைக்குமே சுடலை மாடன் கருப்பசாமியை கும்பிட்டுட்டு தான் பாண்டி எந்த ஒரு வேலையையுமே செய்கிறது வழக்கம். இப்போ தலைமறைவு வாழ்க்கைக்காக பூம்பாறைக்கு இடம்பெயர்ந்துட்டதால சீவலப்பேரி கோயிலில் இருந்து மண் எடுத்துக்கிட்டு வந்து
பூம்பாறையில் ஒரு சுடலைமாடன் கருப்பசாமி கோயிலை அமைச்சிருக்காரு. ஆயிரத்தி 1965 கல்யாணமான வருஷமே சீவலப்பேரி பாண்டி கொலை வழக்கில் கைதாகி ஜெயிலுக்கு போயிட்டதால அவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போயிருச்சு. பூம்பாறையில் அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டதால தன்னோட சொந்தத்தில் இருந்த ஒரு பையனை பூம்பாறைக்கு அழைச்சிக்கிட்டு வந்து தன்னோட வளர்ப்பு மகனா வளர்த்துக்கிட்டு வந்திருக்காரு. இந்த சமயத்தில் தான் மனைவி வேலம்மாளுக்கும் சீவலப்பேரி பாண்டிக்கும் வளர்ப்பு மகன் விஷயத்தில் பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறமா பூம்பாறையில் வீட்டில் இருந்த வேலம்மாளை காணலை. அவர் சம்சாரத்தை ஒரு நாள் காணோம். அப்போ நான் காலையில் எந்திரிச்சதும் சாணி எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ செவரெல்லாம் ரத்தமாக இருந்தது. அப்போ நான் கேட்டேன், என்னன்னே செவரெல்லாம் ரத்தமாக இருக்குது, எங்கள் அக்காவங்க அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்குற நேரத்தில் அவர் சொன்னார், அந்த பயவில் என்னோட சண்டை போட்டுக்கிட்டு ஊருக்கு போயிடுச்சு. ராத்திரி ஒரு ஆடை அறுத்தம் தாயி, அந்த ரத்தம் சிதறி இருக்குது, அந்த ரத்தத்தை இப்போ பூரா கழுவி எடுக்கணும், மொழுகணும் அப்படின்னாரு. சரிண்ணே அப்படின்ட்டு நான் சாணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சு, காணோம். அப்போ நான் கேட்டேன், எங்கண்ணே அக்கா கோவமாக போயிருக்கேனேங்க, ஆளவே காணோம், போய் கூட்டிகிட்டு வர்றது இல்லையா அப்படின்னு. இனி அந்த பயவில் எனக்கு வேண்டாம், அதனால் நான் கூப்பிட போகலை அப்படின்னு சொன்னார். சீவலப்பேரி பாண்டி தன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வேலம்மாள் ஊருக்கு போயிட்டதா தான் எல்லார்கிட்டையும் சொல்லி சமாளிச்சிருக்காரு. ஆனால் நடந்த விஷயமே வேற. சீவலப்பேரி பாண்டியோட வேலம்மாள் சண்டை போட்டதால அவங்கள கொலை செஞ்சு அந்த உடம்பை அவர் புதைச்சிட்டதா பின்னால தான் தகவல்கள் தெரிய வந்திருக்கு. இந்த சமயத்தில் சீவலப்பேரி பாண்டியோட வளர்ப்பு மகனாக இருந்தவர் தான் நல்ல கண்ணு பாண்டி. அவருக்கு அப்போ 15 வயசு. வேலம்மாளை கொலை செஞ்ச விஷயம் அவருக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு. உடனே பூம்பாறையிலிருந்து திரும்பவும் தன்னோட ஊருக்கே நல்ல கண்ணு பாண்டி திரும்பிட்டாராம். வளர்ப்பு மகனும் கூட இல்லை. சீவலப்பேரி பாண்டி மட்டும் பூம்பாறையில் கொஞ்ச நாள் தனியாக இருந்திருக்காரு. உடனே அவர் மேலே மதிப்பு மரியாதை வச்சுக்கிட்டு இருந்த ஊர் பெரியவங்க பூம்பாறையிலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்ய முடிவெடுத்திருக்காங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இப்படி தனியாக எத்தனை நாளைக்கு இருப்பீங்க, நீங்கள் ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க பூம்பாறையில் ஒரு பொண்ணை பார்த்து அப்படின்னு சொல்லவும், சரின்னு பூம்பாறையில் போய் எல்லாம் சேர்ந்தவங்கெல்லாம் போய் கொஞ்சம் பொண்ணுகளை பார்த்தாங்க. பார்த்து இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கலான்ட்டு அவர் எல்லா காரியத்தையும் தாலி கீலி எல்லாம் செய்துட்டு கல்யாணத்தன்னைக்கு இன்றைக்கி தாலி கட்ட போகிறாங்க, அதனால் இன்றைக்கி பூம்பாறையில் போய் தங்கி இருந்துட்டு காலையில் தாலி கட்டுற வேலை கோயிலில் வச்சுன்னு சொல்லிவிட்டு குதிரையை இங்கேருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் காலையில் வந்துடுங்க, நான் முத நாளே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்து போனவர். பொண்ணு பார்த்து முடிவு செஞ்சு மறுநாள் காலையில் நிச்சயதார்த்தம்னு நாள் குறிச்சிருக்காங்க. சீவலப்பேரி பாண்டி நிச்சயதார்த்தத்துக்கு புறப்படும் போது நிறைய சகுனத்தடங்க ஏற்பட்டிருக்கு. அவர் இங்கேருந்து குதிரையில் எந்திரிச்சு போகும்போது அந்த குதிரை முன்னாடி போக மாட்டேன்டுச்சு. அதை கணச்சம் போட்டுட்டு பின்னாடியே வாரது, இவரை தூக்கி கீழே 2 காலையும் வாரி இவளை கீழே விட்டுறது. இவர் என்ன செஞ்சார், என்ன இன்னைக்கு இந்த பயவில் இப்படி செய்யுது என்னன்ட்டு இவர் கம்பு வச்சு அடிக்கிறது. அடிச்சுட்டு இந்த குதிரை இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஓடுனா திரும்பிக்கிட்டு இங்கிட்டே வந்துடும். வந்தால் தான், ஆனால் அவங்களுக்கும் புரியல எங்களுக்கும் புரியல.
சரி என்ன குதிரை இப்படி மக்கர் பண்ணுது அப்படின்ட்டு அதை தடவி கொடுத்து கொஞ்சம் பில்லுகளெல்லாம் மேய விட்டு திரும்பி அவர் கூட்டிக்கிட்டு குதிரையிலேயே ஏறி போனார். குழப்பத்தோடவே புறப்பட்டு போன சீவலப்பேரி பாண்டிய அப்போதான் போலீஸ் சுற்றி வளைச்சிருக்கு. போலீஸுக்கு சீவலப்பேரி பாண்டிய அடையாளம் காட்டினது வேற யாரும் இல்லை, தன்னோட வாரிசா நினைச்சு பாண்டி பாசமா வளர்த்து வந்த வளர்ப்பு மகனான நல்லக்கண்ணு பாண்டி தான் அப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. சீவலப்பேரி பாண்டி அவருடைய மனைவி வேலம்மாளையும் கொலை செஞ்சிட்டதா ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அவர் பூம்பாறையில தலைமறைவா இருந்தப்போ அந்த பூம்பாறை பகுதி மக்கள் அவரை இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. அந்த கல்யாணத்தினுடைய நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு சீவலப்பேரி பாண்டி கிளம்பி போறப்பதான் அவருடைய வளர்ப்பு மகன் நல்லக்கண்ணு பாண்டியால போலீஸ் கிட்ட அடையாளம் காட்டப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி அவருடைய தந்தையை நல்லக்கண்ணு பாண்டி அடையாளம் காட்டினார்? அவரோட பேச போறோம் இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. 1981 வருஷம் ஏப்ரல் மாசம் சீவலப்பேரி பாண்டி என்கவுண்டர் நடந்துச்சு. தமிழ்நாடு முழுவதும் இது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. அதே மாதிரி பரபரப்பா பேசப்பட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருடைய வளர்ப்பு மகன் நல்லக்கண்ணு பாண்டியே சீவலப்பேரி பாண்டியை காட்டி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது தான். இவரோட உயிருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நல்லக்கண்ணு பாண்டி ரொம்ப நாள் போலீஸுடைய பாதுகாப்புல இருந்தார்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் கூட நல்லக்கண்ணு பாண்டி ரொம்ப லோ ப்ரொஃபைல்ல தான் இருக்கார். அவர் தரப்பு என்ன அப்படிங்கிறத அவர் நம்ம கிட்ட பேசினார். நல்லக்கண்ணு பாண்டி இதுவரைக்கும் தன்னோட முகத்தையே வெளி உலகத்துக்கு காட்டாம இருந்தவர் முதன்முறையா நம்ம நிகழ்ச்சியின் மூலமா தான் ஏன் சீவலப்பேரி பாண்டிய காட்டி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சுன்னு விரிவா சொல்ல தொடங்கினாரு. சீவலப்பேரி பாண்டியோட பூம்பாறைக்கு போய் தங்கி இருந்த சமயத்துல கொஞ்ச நாள்ல வேலம்மாள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களோட ஆவி தொந்தரவு செஞ்சதால தான் பயந்து போய் ஊருக்கே திரும்பி வந்துட்டதா சொல்றாரு நல்லக்கண்ணு பாண்டி. ஜாமா வாங்க நான் போயிருந்தேன், சீவலப்பேரி பாண்டி நாங்கள்லாம் போயிருந்தோம். அங்கேருந்து வரும்போது ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தார் வீட்டு காவலுக்கு. அவர் அருவாளை போட்டு உட்கார்ந்துருந்துருக்கார். நான் பார்க்கல, நான் பாயில் போய் உட்கார்ந்தேன். அவரே சொல்லுவார், உடனே அவர் வீட்டம்மா பதசி வச்சுருக்காரு, லைட்டில் போகிற இம்சு பண்ணுதாங்க, நாங்கள் இருக்க முடியாது, அதுக்கு தான் அருவாளை போட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லுதாங்க. அப்போ நான் பார்த்தேன், தாத்தா நானும் கிளம்பிடுவேன், இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொல்லுவார், என்னை வெட்டி போடுவார், நீ சொல்ல வேண்டாம், நீ ஊருக்கு போகும்போது நீ கிளம்பிடு, ஆளோட கிளம்பு, உன்னை கூட்டு போயிடுவார் அப்படின்னா. அதே மாதிரி நான் ஊருக்கு போகும்போது ஆளோட கிளம்புனேன். நேராக இங்கே நிற்க திருநெல்வேலி பார்த்து சேர்ந்தேன். இந்த சிறுவன் தான் சீவலப்பேரி பாண்டியோட வளர்ப்பு மகன்னு எப்படியோ ஒரு தகவல் போலீஸுக்கு கசிஞ்சிருக்கு. அந்த நேரத்தில் தான் தானாவே போலீஸாரை சந்திச்சு தகவல்களை சொல்லியிருக்காரு நல்லக்கண்ணு பாண்டி. திருநெல்வேலி பார்த்து சேர்ந்தவொடனே, தாத்தா நீங்கள் போயிட்டு வாங்க, பலப்பை பார்த்து போகிறேன் அப்படின்னு நான் பலப்பை பார்த்து தூரம் வந்தேன். நான் தூரம் வந்த பிறகு சீவலப்பேரி என் வீட்டுக்கு வரும்போது சீவலப்பேரி பாண்டி தெரியுமான்னு போலீஸ் என் வீட்டில் நிற்கி. அப்போ நான் சீவலப்பேரி பாண்டி தெரியாதுன்னு நான் சொன்னேன். அப்போ என்னை போலீஸ் அடிச்சுது, என்னையும் அடிச்சுது, என் மச்சனையும் அடிச்சுது. கடுமையான அடி தாங்க முடியாமல் என்னை விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு போன உடனே என் மச்சனம் தான் சீவலப்பேரி பாண்டி கூட இருந்தது, மச்சனம் தான் இருந்தான், அவனை பாருங்கன்னு சொல்லி என்னை விட்டாங்க. நான் விடும்போது போலீஸை தட்டி நான் தெருவழி போய் முருங்கச்சி போலீஸுக்கார சுப்பியா வீட்டில் போய் சரண்டர் ஆகிட்டேன். சரண்டர் ஆகி நேராக போய் இன்ஸ்பெக்டர் சொல்லி நேராக 2ஆம் மட்டம் ஒரு வாரம் கழித்து நேராக பாண்டி தவிர பிடிக்க போயாச்சு. சீவலப்பேரி பாண்டிய போலீஸ் சுற்றி வளைச்சி பிடிச்ச அந்த பரபரப்பான நிமிடங்களை விவரிக்க தொடங்கினாரு நல்லக்கண்ணு பாண்டி. பாண்டி தவிர இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நேராக கொடைக்கானலில் கொண்டு போய் வேனை ட்ராப் பண்ணியிருந்தோம். கொடைக்கானலில் கொண்டு ட்ராப் பண்ண பிறகு நேராக காரில் போகிறோம். ஒரு ஆள் காரில் 8 பேர் போகிறாங்க, ஒரு ஆள் வேனில் அடுத்த பஸ்ஸில் வராங்க, ஒரு ஆள் 8 பேர் காரில் போகிறோம்.
8 பேர் காரில் போய் நேராக போய் குத்தால கோணரையா எங்கே அப்படின்னு உரக்கடையில் போய் கேட்கும். உரக்கடையில் நாய்க்கு சாப்பாடு வாங்கிட்டு ஆள் பெயாச்சு அப்படிங்காங்க. நாங்களாம் கூப்புக்கு ஏழை எடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து போகிறோம். நேராக போகும்போது அவர் நாய்க்கு சொத்தை போட்டு ரிட்டனில் குடிக்க வாராரு. குடிக்க வரும்போது அப்போ நான் சொல்லுதேன் இன்னும் வாராருங்க. அந்தால அவர் ஷூட் பண்ணுதாங்க. ஷூட் பண்ண உடனே 2 வளைவு தாண்டி குருதை செப்பில் போய் பிடிச்சிது. பிடிச்ச நிமிஷம் குருதை வந்து உருண்ட நிமிஷம் பாட்டி போய் ஓடி போய் போலீஸ் பிடிச்சி விட்டார். பல வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளியாக இருந்த சீவலப்பேரி பாண்டி போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். காட்டி கொடுத்தவன்கிற களங்கத்தை சுமந்தபடி பல வருஷங்களா போலீசாரோட பாதுகாப்போடு வாழ்ந்து வந்திருக்காரு நல்லகண்ணு பாண்டி. அதுக்கு பிறகு இன்ஸ்பெக்டர் போலீஸு கூட இருந்தேன். ஒரு 5 வருஷ காலமாக இருந்தேன். எனக்கு வந்து பேப்பரில் பணம் கோடிக்கணக்கில் தாரணாங்க. நான் பணத்துக்கு ஆசைப்படலை. அன்னைக்கும் ஆசைப்படலை, இன்றைக்கும் ஆசைப்படலை. அவர் கூட வட்டை அடித்து உலகம் போகிறேன் அவரை காட்டி கொடுக்காம இருந்தோம். அந்த ட்ரிப்பு அவங்க பண்ண தவறு தான். நாங்கள் ஒரு தவறும் பண்ணல. நாங்களும் போலீஸில் கடுமையாக அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு எப்படிலாமோ இருந்தோம். கடைசி கூத்தில் இப்போ தான் இந்த படம் எடுத்த உடனே தான் இந்த மாதிரி பேர்பட்டுது. இல்லாட்டா நானும் தெரிஞ்சுக்க உலகத்தில். பணத்துக்காக சீவலப்பேரி பாண்டியை காட்டி கொடுக்கல, போலீசாரோட தாக்குதலுக்கு பயந்து தான் காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு நல்லகண்ணு பாண்டி. ஊர் மக்களோ நல்லகண்ணு பாண்டியோட அப்பாவை சீவலப்பேரி பாண்டி கொலை செஞ்சதுக்கு பழிவாங்க தான் காட்டி கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த பையன் வந்து இவன் என்னோட நடவடிக்கை சரியில்லை, அவன் சம்சாரம் பேச ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பேசும்போது இவன் ஏன் இவனை வேணாம் அப்படின்னா, இவங்க அப்பனை நான் தான் அந்த காலத்தில் கொண்டுட்டு வந்துட்டேன். இவங்க அப்பனால தான் நம்ம இங்கே வர வேண்டிய இதாகி போச்சு. அதனால் அவன் வந்துட்டு போகிறான், நம்மளால் பொழைச்சிட்டு போகிறான், தெரிய வேணாம் அப்படின்னு சொல்ல இவன் அந்த பையன் அதை கேட்டுக்கிட்டான். நம்ம அப்பனை கொண்டு இவனுக்கு பணி வாங்கினா ரொம்ப நாள் இங்கே இருந்து ரொம்ப நாள் ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போய்தான் இவன் சில மேட்டரெல்லாம் பண்ணியிருக்காங்க. சீவலப்பேரி பாண்டி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு நிறைய வதந்திகள் வந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான வதந்தி என்ன அப்படின்னு கேட்டால், சீவலப்பேரி பாண்டி நகை பணம் இது எல்லாத்தையும் ஒரு புதையலாக அந்த பூம்பாறை பகுதியில் புதைச்சி வச்சிருக்காரு அப்படிங்கிறது. இன்னைக்கும் கூட அந்த புதையல் எங்கேயோ இருக்கு பூம்பாறை பகுதியில் அப்படின்னு நம்புறவங்களும் இருக்காங்க. தொடர்ந்து பயணிப்போம் இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீவலப்பேரி பாண்டிய போலீஸ்காரங்க பூம்பாறை கிராமத்திலிருந்து பிடிச்சிக்கிட்டு போன உடனே பலவிதமான சர்ச்சைங்க ஏற்பட்டிருக்கு. அவர் கட்டின கோயிலில் புதையல்கள் இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் அந்த இடத்துல தோண்டி பார்த்துருக்காங்க. இன்னமும் கூட சீவலப்பேரி பாண்டியோட மனைவி வேலம்மாளோட ஆவி அந்த இடத்துல தொந்தரவு செய்கிறதா ஒரு பரபரப்பு இருந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் போலீஸ்காரங்க இங்கே வந்து தங்கியிருந்தாங்க. இங்கே அவங்க ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்க வந்து இங்கே கொஞ்ச நாள் விவசாயம் பண்ணாலும் அவங்க அந்த இடத்துல பண்ண முடியலையா. ஏன்னு கேட்டால் அந்த கருப்புசாமி கோயில் வச்சது இப்போ அந்த கோனார் சம்சாரத்தை அவர் கொலை பண்ணால அந்த ஆவி அங்கே சுற்றிட்டு இருக்கிறதுக்காக சொல்லி அந்த இடத்துல யாருமே அந்த அங்கே வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த வீட்டில் வந்து இருக்கிறவங்க, அந்த இடத்த வாங்கினவங்க, அந்த போலீஸ்காரங்க அவங்கெல்லாம் ஒருத்தர் முடியலை. அவர் வந்து இங்கே வந்திருக்க பொழுது ஃபஸ்ட்டு ஆரம்பமே இந்த இடத்துல தான் வீடே இருந்தது. இந்த இடத்துல இடைக்காலத்தில் அவரை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிடிச்சிட்டு போனதுக்கு பின்னாடி கூட இதுக்குள்ளே நிறையா தங்கங்கள்லாம் வச்சு புதைச்சி வச்சுருப்பார் அப்படின்றதுனால ஒரு 2-3 பேர் யாருன்னே தெரியாமல் நைட் நேரத்தில் வந்து தோண்டி முழுசாக சாய்ச்சி போட்டாங்க. சர்ச்சைகளும் சந்தேகங்களும் இருந்துக்கிட்டு இருந்தாலும் பூம்பாறை மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் சீவலப்பேரி பாண்டியா இல்லை, அர்ஜுனன் கோனாருங்கிற ஒரு உயர்வான மனிதராகத்தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நினைவுகளில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சொடலமாட கருப்பா, இந்த தென்னாடு திருநெல்வேலி சில்லா சீவலப்பேரி கிராமத்தை விட்டு சற்று நேரம் உன்னுடைய வீச்சர்வால் எடுத்து வெளியேறி வந்து இந்த காவலை நல்லபடியாக ஏற்றி எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கணுமாப்பா. அவர் பேர் எப்போவுமே மங்காத அளவுக்கு இங்கே இருக்கிற அளவுக்கு இதை வச்சு விட்டு போயிட்டார். இதுதான் எனக்கு அவர் கொடுத்த ஒரு ஞாபகார்த்தமாக
கருப்புசாமி அருவா அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு எங்களுக்கு. உங்களுக்கு வச்சுக்கோங்க, நல்லது கெட்டதுக்கு இது இருக்கும், ஒரு காற்று கருப்பு வராது, இது நம்ம ஊரில் வந்து கருப்புசாமி இருந்து கொண்டு வந்து இதை வச்சுக்கோங்க, யாருக்கும் காட்ட வேணாம், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. இதை எங்களுக்கு உயிர் மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் எப்போவுமே. இதை நாங்கள் எப்போதும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் முழுவதுமே போலீஸால குற்றவாளியாக சொல்லப்பட்டாலும் மக்களால் ஹீரோவாக கொண்டாடப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சமூகத்தினுடைய தீர்மானிக்கப்பட்ட அமைப்புக்கு எதிராக இவர்கள் இருந்தாலும் இவர்களுடைய சில செயல்களால என்றைக்கும் அவர்கள் ஞாபகத்தில் வைக்கப்படுகிறார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.